கொடுக்கறதுல அவனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்தாலே அவனுக்கு பாதிக்கப்படுறான் தானே. நீங்க வந்து டிஎம்கே ஆட்சியும் சரி ஏடிஎம்கே ஆட்சி சரி கொள்ளடிக்கிற ஆட்சி தாமரைக்கு போட்டாச்சியா நாசமாயிடும். அந்த படம் பார்த்தாங்கன்னா பெண்கள் எல்லாம் பயங்கரமா லவ் பண்ணாங்க. எல்லாருமே சம்பாதிக்கதான் ஒரு யாரும் நான் இது பண்றது மாதிரி தெரியலையே. பரவாயில்ல. எப்படி 1000 rupees கொடுத்தனாலயா? 1000 rupeesலாம் இல்ல. யாரா இருந்தாலும் எதனா ஒண்ணு பண்ணதான் செய்வாங்க. எல்லாருமே சம்பாதிக்கதான் வருவாங்க. யாரும் நான் இது பண்றது மாதிரி தெரியலையே. யாருமே நல்லது பண்ண தெரியாது. புதுசா விஜயனால வந்துருக்காப்ல. இப்பதானே வந்து இன்னும் வரல, வந்த பிறகுதானே தெரியும். கட்சி ஆரம்பிச்சு 3வது வருஷம்லாம் கொண்டாடி இருக்காருல்ல. முதல்ல ஆட்சிக்கு வரட்ட வந்த பிறகுதான் தெரியும். ஓட்டு போட்டாதான் ஆட்சி கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா விஜயனாக்கு தான் போடுவோம். ஆமா ஆமா. டிஎம்கே அப்ப இந்த ஆட்சி திருப்திகரமா இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டுமே இதுவா இருக்கு. அவரு ஒரு வார சொல்ல முடியாது, பாக்கலாம். நம்ம ஒரு ஆள் போறதுனால அதுவாகாது, பாப்போம். ஆனா ஒவ்வொரு ஆள் யோசனை பண்ணி இது பண்ணலாம். ஒரு வீரல் புரட்சி. ஆமா கண்டிப்பா பண்ணிடுவோம். கண்டிப்பா உடனே வர முடியாதுங்க. ஒரு பேச்சு திறமைங்க. ஒரு சப்ளினியா வந்து பேசுறதுக்கு வந்து இப்ப வந்து நான் உங்கள்ட்ட பேசலாம். ஒரு அட்ரிபியூட்டா பேசணும்னு நினைச்சா நீங்க எப்படி பேசுவீங்க? ஒரு ரீசன் மூலமா பேசுங்க. ஒரு ரீசன்னா நான் அட்ரிபியூட். அப்ப நீங்க எங்கள்ட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்க? நான் டீசெண்டா பேசுறேன். டீசெண்டா பேசுவீங்களா? அதே மாதிரி டீசெண்டா பேச்சு இல்ல. உதயநிதிட்டியா? ஆமா. பேச மாட்டேங்கிறாரு. எல்லா திறமையும் இருக்கிற ஆள்லாம் ஒடுக்கி வச்சிருக்காங்க. ஒடுக்கி ஓரமா தள்ளி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கட்சி ஜெயிக்கலாமா? அந்த கட்சி ஜெயிக்க கூடாதுல்ல. ஆனா என்ன தெரியுமா, அவங்க வச்சிருக்க சூட்சமா. சூட்சமா எப்படின்னாச்சியா? என்ன சூட்சம்? அப்படி நம்ம கட்டுக்கோப்புல இருக்கிற அரசியல்வாதிகள், நம்மளோட சேர்ந்து இருக்க கூட்டணி கட்சிகள், இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது ஆசைப்படுறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா எதுக்கு ஆசைப்படுறீங்க? அப்ப மத்தவனை அடக்கி மடக்கி ஒருத்தன் வந்து வளர்ந்து வந்த வரவன அவனை அடக்கி மடைக்கிறது எதுக்கு அந்த யோசனை? அப்ப இதோட கட்சியோட சூட்சம். அதனால வந்துட்டு டிஎம்கே தான் நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிப்பாங்க. என்னன்னு கேட்டனாச்சியா, வரமுறை அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் 99% வந்து எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என்ன மக்கள் வந்து புதுசா வர்ற கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நம்ம தமிழக மக்கள் திரும்ப வேண்டும். அவங்களோட வாழ்வாதாரம் உரிமையை வந்து பெற வேண்டும். விஜய் தான். எதுக்கு விஜய் காரணம்னு கேட்டீங்கன்னா, விஜய் எனக்கு பிடிக்கும், அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும். இல்ல எனக்கு உண்மை, எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. எனக்கு பிடிக்கும், அதனால எனக்கு விஜய் பிடிக்கும், அவர் தான் வரணும்னு ஆசை, அவ்வளவுதான். இல்ல அவரு பிடிக்கும்னா படத்துல நடிக்கணும்னு யோசிக்கலாம்ல. அப்புறம் தொடர்ந்து இல்லையே வரலாம், அவரும் அரசியலுக்கு வரலாம். படம் நடிக்க மாட்டாரு. படம் நடிக்க பார்க்க முடியாது, அவர் பாட்டு பாடுறத பார்க்க முடியாது, ஃபைட் பண்றத பார்க்க முடியாது. பண்ணிடுவாரு. ஃபைட் அரசியல பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ணுவாரு. ஆமா, எதிர்கட்சியோட பண்ணுவாருல்ல. இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுதா இப்போ? இல்ல அவர் படத்துக்கே அவர் எது ஃபைட் பண்ணீங்க பாத்தீங்களா? 30ஆம் தேதி ஜனநாயகம்னு ஒண்ணு வந்துச்சு. ஏதாவது விஜய் என்ன பேசினாரா அதை பத்தி? ஜனநாயகம்னு படத்தை முடக்கி வச்சுட்டாங்க, அவர் பேசவே இல்ல. அவர் எங்க ஃபைட் பண்ணுவார்? அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ணன் வந்துட்டு, நீங்க அண்ணனை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றீங்களா? சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபேனா இருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அண்ணன் வந்துட்டு எதுக்காவது வந்துட்டு பயங்கரமா குரல் கொடுத்து பாத்துருக்கீங்களா உங்க லைஃப்ல? ஏன்னா நீங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றதுனால கேட்கறேன். அப்படி இருக்கிற நினைச்சு பாருங்க. அவரு ஏன்னா அவர் இயல்பு தன்மையே ரொம்ப சாந்தமான. திரையில மட்டும்தான் அண்ணன் வந்துட்டு பயங்கரம். மத்த டைம்ல நீங்க அவர் கூட நடிச்சவங்களே சொல்லுவாங்க, இல்ல விஜய் வந்தாரு அப்பா அமைதியா இருப்பாரு, அவர் டைலாக்ஸ் மட்டுமே வச்சு கொடுப்பாரு. அப்படி இருக்கிற ஒரு அரசியலை வந்து போட்டு அடி வாங்க விட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த ஐடியா கொடுத்ததுன்னு தெரியல, பாவம். அழகா போயிட்டு கேரவல இருந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு சூப்பரா மக்கள் என்ஜாய் பண்ணி வச்சுக்கிட்டவரை நீங்க வாங்க எம்ஜிஆர் சொல்லி கூப்பிட்டு வச்சு படத்தை ரிலீஸ் இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அண்ணன் படம் ரிலீஸ் ஆகாம நீ அவ்வளவு வருஷம் ஃபேனுங்க, நீங்க ஒரு படம் மாதிரி ரிலீஸ் ஆகாம போயிட்டு இப்ப பாருங்க, எலெக்ஷன் முடியாம அந்த படத்தை விட மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துருச்சுன்னா நீங்க மறுபடியும் போயிட்டு ஐயோ நீங்க அதான் அந்த வரப்போற படம் இருக்கு பாத்தீங்களா? அந்த படம் வந்துட்டு ஒரு தெலுங்கு ரீமேக் படம். அது தெலுங்கு. அந்த படம் பார்த்தாங்கன்னா பெண்கள் எல்லாம் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த படத்தை. நீங்க வந்து டிஎம்கே ஆட்சியும் சரி ஏடிஎம்கே ஆட்சி சரி கொள்ளடிக்கிற ஆட்சி
கொள்ளை அடிக்குமா? கொள்ளை அடிக்கலாமா? கொள்ளை அடிக்கலாம் தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கலாமா? கொள்ளை அடிக்கிறாங்க. அடிக்கலாமா? தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. நீங்க ஏகப்பட்ட பேத்துக்கு இன்னைக்கு வீடு இல்ல. விஜய் வந்தா வீடெல்லாம் கட்டி தரேன் இருக்காரு. விஜய் வந்தா வீடு கட்டிடணும்னு சொல்றாரு. ஆனா அவரு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு. ஸ்டார்டிங் தானே வந்திருக்காரு. வந்தா கட்டிக்கு கொடுத்து வாய்ப்பு இருக்காரு. இல்ல அடுத்த பீரியட்ல சொல்லிவிடுவாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா இப்ப இந்த பீரியட் வந்து பாப்பாங்க. இவரு வந்து இவரு அறிக்கை விடுறது என்னங்க அப்படின்னு கேட்பாரு. இவரு அறிக்கை விடுறது செஞ்சாங்களா? ஏசிக்க தெரியாத மக்கள், முட்டாள்தனமான மக்கள், முட்டாள்தனம் இருக்கிற மக்கள் இன்னைய வரைக்கும் அந்த மேல்பட்டியும் கீழப்பட்டு என்ன பட்டு இருக்குது? உதயசூரன் ரெட்டையிலை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கீழே அரிசி குத்திருக்காங்கப்பா. குத்துவா இந்த எலெக்ஷன்ல குத்துவா நீங்க எதிர்பார்க்க? இந்த எலெக்ஷன்ல வந்து குத்தணும். அந்த பட்ல எதிர்க்கணும். 2 பட்ல எதிர்த்து வர ஒரு தமிழகம் தாமரைக்கு போட்டலாம். தாமரைக்கு போட்டாச்சியா நாசமாயிடும். நாங்க விஜய் தான். என்ன காரணம்? இல்ல அது சட்டமா மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். விஜய் பிடிக்கும். அது இல்லாம ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அதுதான் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா பண்ணுவாரு. பண்ணுவாரு கண்டிப்பா தெரியுது. அவருக்காக இப்போ காசுக்காக பணத்துக்காக மக்கள் அவ்வளவு பேர் அவருக்கு பின்னாடி இல்ல. அவரோட ஒரு அன்பு ஆதரவுக்காக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப அதுக்காக பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறாங்க. அவர் மேல கல்வி பாசத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவர் நல்லா பண்ணுவார். அதுக்காகவே அவர் நல்லா பண்ணுவார். நம்புறோம் கண்டிப்பா 100% கண்டிப்பா நம்புறோம். ஆமா அவருக்குதான். எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாரும் எதுவுமே வேணாங்க. யாருங்க ஃப்ரீ கேட்டாங்க? எதுவுமே வேணாங்க. மக்கள் என்னங்க அவங்க வரி பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குது. எதுக்குங்க ஃப்ரீயே வேண்டாம். யாருமே கேட்கல. எதுக்குமே இலவசம் வேணாம் தான் சொல்றோம். எங்க மக்களா வாழிட்டு அவங்க சம்பாதிச்சு அவங்க வாழ்ந்துப்பாங்க. யாராவது யாருக்கும் சோறு போட போறது? அவங்க வச்சாதான் நாங்க சாப்பிட போறோம். இது 1000 ரூபாய் நம்பியா இருக்கிறோம். 1000 ரூபாய் இல்லாத பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சேர்த்து அந்த 1000 ரூபாய் நம்ம குறை சொல்லணும். காசுனா எல்லாமே காசுதான், இல்லைன்னு சொல்லல. இலவசம் வேணாம். அது கொடுக்கவே தானே அதை போய் ஜனங்க வாங்குறாங்க. வேணாம். இப்ப ஜனங்க வாங்குறது கூட அவங்க மக்கள் வரி பணம்ன்றதுனாலதான் அதை வாங்குறாங்க. இல்லைன்னா ஏன் போய் அதை வாங்க? எங்க பணத்தை நாங்க வாங்கிக்கிறோம். உங்க பணத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்கல. எங்க பணத்தை தானே நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மண்ணாலதான் போய் வாங்குறாங்க. அவ்வளவுதான். விஜய் அண்ணா கண்டிப்பா அவருக்கு தான் போட போறோம். எதுவும் இல்லை. எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேர் ஆதரவு இருக்காங்கல்ல. அதுக்காக கண்டிப்பா அவருக்காக தான் நிற்போம். போடுவோம். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரணும். அவருக்காக நாங்க போக மாட்டோம். ஆக்டர்னா பிடிக்கும் அவ்வளவுதான். அது மாதிரி இந்த மாதிரி சினிமா போயிட்டு அப்படி எல்லாம் கிடையாது. போய் ஆக்டர் மேல விழுறது, போய் நிக்கிறது, ஒரு மாநாடு ஏதோ டிவில பாக்கறதோட சரி. நாங்க அவருக்காக ஆமா ஆகிறதுக்குல நம்ம ஏன் அப்படி போய் வேணும்? அவங்க தொழில் அது அவங்க பாக்குறாங்க. நம்ம வேலையை நம்ம பாக்கணும். நம்மளா போய் இது அவரு யாரையும் வந்து வாங்கன்னு கூப்பிடலையே. குழந்தைங்க கூட்டு வரீங்க. எந்த கூட்டத்துக்குமே போல வரவேணாம் தான் சொல்றாங்க. மக்கள் தான் ஒரு இது பண்ணி போகணும்னு பாக்குறாங்க. போய் முந்திக்கிறாங்க. எங்க இருந்து பார்த்தாலும் அங்கிருந்து தூரம் இருந்தா கூட இருக்குங்க. கிட்ட போய் தான் ஒரு காட்டணும்னு அவசியம். நீங்க எல்லாம் அங்க போய் காட்டுறத உங்க ஓட்டு மூலமா ஒரு காட்டுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். கருத்து அவ்வளவுதான் நான் சொல்றேன். உங்க சுத்தி ஏதாவது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கோரிக்கை இருக்கு, இது நிறைவேற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு எது நினைக்கிறீங்க? கோரிக்கையில வந்து 50% வந்து 10-15 நிறைவேற்றப்படுது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஜீவம் இருக்கு. இல்ல உங்க சுத்தி நீங்க சொல்லுங்க. இந்த கோயம்பேடு சுத்தி இல்ல இந்த ரோடு போட்டு கொடுக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் இது மாதிரி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு எதை சொல்லுங்க? இந்த பகுதிக்கா? இந்த பகுதி கேட்கறேன். உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் கேட்கறேன். இந்த பகுதி இப்ப டிராபிக் பிரச்சனையா இருக்கு. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வழியை கரெக்டா பண்ணி விட்டாலே அதுவே போதுமான விஷயம் தான். அதுவே உங்களுக்கு வேற அப்புறம் என்ன இருக்கு? கொஞ்சம் நிறைய பேர் கோயம்பேடு கொஞ்சம் கிளீனா இல்ல, டெய்லி சுத்தமான நல்லா இருக்குங்கிற அந்த நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒண்ணும் சுகாதார சீர்கேடு ஒண்ணு இருக்கு. சில விஷயம் இருக்குதான் செய்யும். அதான் சொல்றேன், 100க்கு 100 வந்து யாருமே அதை பூர்த்தி பண்ணவே முடியாது. 70% தேங்கிதான் இருக்கும். 100 பீஸ்ல 70 வந்து நிறைவேறினாலும் 30% தேங்கிதான் நிற்கும். அந்த 30% குறை சொல்ல எப்படி இருக்க முடியுமா? ஒரு மனிதர் இப்ப எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, நான் குறை சொல்லதான் செய்வேன். எனக்கு கிடைக்கலன்னா அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப எங்க தந்தை எனக்கு வந்து எங்க அப்பா இருக்காரு. எங்க அப்பா நாங்க 4-5 பேர் 3 பேர் 5 பேரா இருக்கோம். அவரு கொடுக்குற பர்சன்டேஜ்ல எனக்கு கொஞ்சம் குறைபாடு கொடுத்தாலே நான் என்ன சொல்லுவேன்? எங்க அப்பா தப்பு பண்றாரு, இது சொல்லதானே செய்வான். சரி எங்க அப்பா தானே, சரி அவனுக்கு சேர்த்து கொடுத்தாரு பரவாயில்ல அப்படி நம்ம ஒதுக்கி போறோமா? கரெக்ட். கொடுக்கறதுல அவனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்தாலே அவனுக்கு பாதிக்கப்படுறான் தானே. அவன் பாதிக்கப்படுறான் சொல்லதான் செய்வான். அது சொல்லாத இருக்க முடியாது. அவன் ஏன் சொல்றான் நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. அவனுடைய குறை அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்.
ஓகே சரி டிஎம்கே தான் ஜெயிக்கும். ரைட், டிஎம்கே ஜெயிக்கணும், ஜெயிச்சு வரணும். ஓகே நாடே நாசமாயிடும். தாமரைக்கு நீ போட்டுனேசியா ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன சீமான் அவரு ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி வச்சுன்னா யாரும் சரி இந்த தமிழகத்தை எதிர்க்க மாட்டான். ஆர்எஸ்எஸ் என்னதுமா வன்முறையை வந்து இப்ப எதுக்கு அவன் வந்து கொலை பண்ணவும் தய மாட்டான். ஆர்எஸ்எஸ் கூட்டணி வந்து யாரு வச்சுக்கலாம் சரி இந்த தமிழகத்துல வந்து இடம் இல்ல அப்படின்னு நாங்க சொல்ல முடியும். ஏடிஎம்கே வச்சிருக்காங்களே, ஏடிஎம்கே வச்சிருக்காங்க, பிஜேபி வராது. அந்த கூட்டணி வந்து முதலமைச்சர் சீட்டு உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி ஜெயிக்க மாட்டாரு. ஆர்எஸ்எஸ் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்க இந்த தமிழகத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா.